இங்க உங்க சிவகங்கை தொகுதியில உங்ககிட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு நல்ல வேட்பாளரை ஒப்படைச்சிருக்கிறாங்க. அண்ணன் கருணாஸ் அவர்கள் உங்க இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாரு. நம்முடைய வேலை வர்ற 23ஆம் தேதி முக்குளத்தூர் புலிப்படை தலைவர் அண்ணன் கருணாஸ் அவர்களை உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பணும், தேர்வு செஞ்சு அனுப்பணும், வெற்றி பெற்று வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? நான் வாக்கு கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன். நீங்க எல்லாம் கருணாஸ் அண்ணன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தை வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். ஆனா உங்க எழுச்சி உங்களுடைய வரவேற்பெல்லாம் பார்க்கும் போது நீங்க எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. கரெக்டா? என்ன முடிவு பண்ணி இருக்கீங்க? என்ன சின்னம்? கை காட்டி சொல்லுங்க. என்ன சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல போன வாட்டியும் இதே மாதிரிதான் வந்து கேட்ட ஏமாத்திட்டீங்க. போன வாட்டி கிட்டத்தட்ட 10,000 வாக்கு வித்தியாசத்துல உதயசூரியன் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். கரெக்டா? நாம போட்டு இல்ல கூட்டணி கட்சி கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு இந்த முறை உதயசூரியன் சின்னத்தை நீங்க ஜெயிக்க வைக்கணும். இந்த வாட்டி ஏமாத்திர கூடாது. பண்ண மாட்டீங்களா? நிச்சயம் ஜெயிக்க வச்சிருவீங்களா? முதல்ல இந்த நிகழ்ச்சியை சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அண்ணன் பெரிய கருப்பன் அவர்களுக்கும், மானாமதுரை சட்டமன்ற வேட்பாளர் அக்கா தமிழரசி அவர்களுக்கும், அண்ணன் தென்னவன் அவர்களுக்கும், இளைஞரணி துணை செயலாளர் ஜி.பி. ராஜா, மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் தமிழ் பிரியா அவர்கள், கே.ஆர். அசோகன் அவர்கள், மாவட்ட துணை செயலாளர் சேங்கை மாறன், சகோதரி ஜோன்ஸ் ருசோ, நகர கழக செயலாளர் துரை ஆனந்த், பொதுக்குழு உறுப்பினர் பி.டி.ஆர். முத்து, சுரேஷ்குமார், தொகுதி பார்வையாளர் புதுக்கோட்டை சண்முகம் அவர்கள், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் முத்துராமலிங்கம், ஜெயராமன், மந்தகாலை, முத்துசாமி, நெடுஞ்செழியன், கண்ணடி, ஆரோக்கியசாமி, யோக கிருஷ்ணகுமார், ஜெயராமன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் செந்தில்குமார், துணை அமைப்பாளர் சேதுபதி ராஜா, பொற்கோ, பரணி கிட்டு, மதிவானன், கிங் கார்த்திக், முகமது மகாதீர், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணைகளுடைய நிர்வாகிகள், அதே போல நம்முடைய கூட்டணி கட்சிகள், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட அனைத்து மக்கள் நீதி மையம், SDPI உள்ளிட்ட அனைத்து இயக்கங்களுக்கும், அதே மாதிரி இங்க பெருமளவு வந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும், தங்கைகளுக்கும், பாட்டிகளுக்கும், சகோதரிகள் உங்க அத்தனை பேருக்கும், முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் கருணாஸ் நான் உங்களை அறிமுகப்படுத்த தேவையில்லை. அவரை பத்தி உங்க அத்தனை பேருக்கு நல்லாவே தெரியும். வீரத்துக்கும் தியாகத்துக்கும் பேர் போன இந்த சிவகங்கை தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு கருணாஸ் அவர்கள். குறிப்பா இந்த பகுதி மக்கள் உங்களுக்கு கருணாஸ் அவர்களை பத்தி சொல்ல தேவையில்லை. இந்த தென் மாவட்டங்கள் முழுக்க எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக உங்க கூட இருக்கிறவர் தான், உங்களோடு பயணிக்கக்கூடியவர் தான் அண்ணன் கருணாஸ் அவர்கள். மக்களுக்காக என்னைக்குமே களத்தில் நிற்பார் உங்களுடைய வெற்றி வேட்பாளர். இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த தேர்தல மக்கள் திமுக பக்கம் நிக்கிறாங்கன்னு இந்த முறை திமுக அவரும் இந்த நம்ம பக்கம் அவர் நிக்கிறாரு. எதையுமே வெளிப்படையா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவர் தான் அண்ணன் கருணாஸ் அவர்கள். இந்த அப்படிப்பட்ட சகோதரர் கருணாஸ் அவர்களுக்கு நீங்க உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும். இந்த முறை போன சட்டமன்ற தேர்தலில் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் நம்ம தேர்வு செய்யல. சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி ஜெயிச்சாங்க. இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த சிவகங்கை தொகுதிக்கு எத்தனையோ திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க. சில திட்டங்களை மட்டும் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். இந்த சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிறப்பு சிகிச்சை பிரிவு கட்டிடங்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி ஷீல்டு கால்வாய் திட்டம் நிறைவு செய்யப்பட்டது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நவீன மருத்துவ வசதிகளுக்காக கூடுதல் கட்டிட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். விரைவில் திறக்கப்படும். சிவகங்கை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் உயர்கல்வித்துறையின் சார்பாக அரசு கலைக்கல்லூரி, பொறியியல் கல்லூரிகளுக்கான புதிய வகுப்பறைகள், ஆய்வகங்கள், மாணவி விடுதிகள், ஹாஸ்டல் கட்டிடங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு. சுதந்திர போராட்ட வீரர் வாலுக்குவேலி அம்பலம் அவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் செலவுல நம்முடைய அரசு இன்னைக்கு திருவுருவ சிலையை திறந்து வச்சிருக்கிறோம். அதே மாதிரி ராஜா தரசங்கம் கலை கல்லூரியில புதிய கிளாஸ் ரூம்ஸ் கட்டப்பட்டிருக்கு. ஆய்வகங்களுக்கான புதிய கட்டிட பணிகள் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. காஞ்சிரங்கால் பகுதியில பணிபுரியும் உயர்கல்வி கற்கும் பெண்களுக்காக இன்னைக்கு தோழி ஹாஸ்டல், தோழி மகளிர் தங்குகின்ற விடுதி கட்டணம் திறக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி என்னுடைய துறை
சிவகங்கை எஸ்டிஏடி விடுதி தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு முன்னுதாரணமாக பல திட்டங்களை எஸ்டிஏடி ஹாஸ்டலுக்கு நம்முடைய விளையாட்டுத்துறை கொடுத்திருக்கு. அதே மாதிரி இங்க வந்தோடனே நம்முடைய மாவட்ட செயலாளர், நம்முடைய உங்களுடைய சட்டமன்ற வேட்பாளர் கோரிக்கைகள்லாம் நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும். நிச்சயம் மீண்டும் நம்முடைய ஆட்சியா வரப்போகுது, நம்முடைய முதலமைச்சர் தான் முதலமைச்சர் வரப்போறாரு, இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கன்னு கோரிக்கை கொடுத்திருக்கிறார். என்னென்ன கோரிக்கை? கொல்லங்குடியில துணை ஆரம்ப சுகாதார நிலையம் தேவை, வேம்பக்குடி, சாலூர் மற்றும் ஆலங்குளத்துல ஆரம்ப சுகாதார நிலையம் தேவை, காளையார் கோவில் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்கள்ல இரவு நேர பேருந்து சேவை பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வர வேண்டும், கீழப்பூங்குடியிலிருந்து மாலைக்கண்டன் வரைக்கும் பாலம் தேவை, வெற்றியூரிலிருந்து தேவக்கோட்டை செல்லுகின்ற வழியில ஒரு பாலம் தேவை. இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்கிறீங்க. நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க, வர்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் கருணாஸ் அவர்கள் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அமைச்சிருங்க. நிச்சயம் பண்ணிடுவீங்கல்ல? நீங்க உங்க வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். நீங்க வச்சிருக்கக்கூடிய கோரிக்கைகள் அத்தனையும் நம்முடைய ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சருடைய பாதைக்கு எடுத்து போய் இது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன். நீங்க உங்க ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுங்க, நான் என்னுடைய வாக்குறுதி நிறைவேற்றுறேன். நானும் ஒரு சட்டமன்ற வேட்பாளர், உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? சென்னையில சேப்பாக்கு திருவல்லிக்கேணி தொகுதியில போட்டிடுறேன், 2வது முறை போட்டிடுறேன். என் தொகுதிக்கு ஒரு நாள் தான் போன பிரச்சாரத்துக்கு. என் தொகுதி வெற்றியை விட இங்க சிவகங்கையில அண்ணன் கருணாசுடைய வெற்றி மிக மிக முக்கியங்கிறதுக்காக தான் உங்களை சந்திச்சு அண்ணன் கருணாஸ் அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கேன். நிச்சயம் செஞ்சு கொடுப்பீங்களா? இன்னைக்கு நான் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் அத்தனை பேரும் மக்களை சந்திச்சுட்டு இருக்கோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் கடந்த 3 நாட்களாக மக்களை சந்திச்சு, நான் தொகுதியா போனேன், ஒவ்வொரு தொகுதியா போய் மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுட்டு இருக்கேன். எந்த நம்பிக்கையில எந்த தைரியத்துல போய் வாக்கு கேட்கிறோம்? போன முறை ஆட்சி அமைஞ்சு இந்த 5 வருஷத்துல நாம சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிருக்கிறோங்கிற அந்த நம்பிக்கையில போய் கேட்கிறோம். என்னென்ன வாக்குறுதி கொடுத்து செஞ்சு கொடுத்திருக்கிறோம்? சிலதை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். போன தடவை நம்ம கொடுத்த முக்கியமான வாக்குறுதி, பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம் சொன்னோம். விடியல் பயண திட்டம். அது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றோன்னு அவர் போட்ட முதல் கையெழுத்து பெண்களுக்கு விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டம். அந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு மாசமும் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய திட்டம். இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல அந்த திட்டத்தை பார்த்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும், கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும், அரசு பள்ளியில படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல காலையில தரமான உணவு, பசியில இருக்க கூடாதுன்னு தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை கொடுத்திருக்கிறோம். பள்ளிக்கூடம் படிச்சா பத்துமா? காலேஜ் போவேனாமா? அதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும், அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாணவ மாணவிக்கும் 1000 ரூபாய் மாசம் மாசம் கல்வி ஊக்கத்தொகை நம்முடைய அரசு வழங்கியிருக்கு. 13 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். இப்போ சமீபத்துல 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை செயல்படுத்தி ஒரே மாசத்துல முதலமைச்சர் கொடுத்தாங்க. அதிமுக இன்னைக்கு ஒரு பொய் பிரச்சாரத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? இந்த லேப்டாப் திட்டம் பழைய திட்டம், அதிமுக கொண்டு வர திட்டம் அப்படின்றாங்க. ஆமா, அதிமுக யாருக்கு தெரியுமா கொடுத்தாங்க? அதிமுக அரசு பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 2019 அவங்க ஆட்சியில் இருக்கும் போதே அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க, நிப்பாட்டிட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் பார்த்தாரு, பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கறத விட கல்லூரி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும். அவங்க வேலைக்கு தேடி போறதா இருக்கட்டும், உயர்கல்வி படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்றதா இருக்கட்டும், அதுக்கு லேப்டாப் பயனுள்ளதா இருக்கும்னு இன்னைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்கி இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள். இன்னொரு திட்டம், அது உங்க அத்தனை பேருக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன முறை சொன்ன வாக்குறுதி, கடந்த 3 வருஷமா எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் உரிமை தொகையா கொடுத்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும், தேர்தல் வரைக்குமாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டாங்க. பல மாநிலங்களை நிப்பாட்டிட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போய் நிப்பாட்டிட்டாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபாய் கொடுக்கறது நீ நிப்பாட்டுறியா, நான் கொடுக்கற 5000 சொல்லி ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3000, கோடைகால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய தலைவர் 1,31,00,000 மகளிருக்கு
1,31,00,000 குடும்பங்களுக்கு நம்முடைய தலைவர் ஒரே பேமெண்ட் கொடுத்தாரு. நம்ம தலைவர் காலையில 6:30 மணிக்கு கொடுத்தாரு. ஆனா மகளிர் காலையில 9 மணிக்கெல்லாம் போய் பேங்க்ல எடுத்துட்டாங்க. ஏன், என்ன காரணம்? ஏன்னா மோடி அரசு மினிமம் பேலன்ஸ் சொல்லி அதை அந்த காசை உரிவிட போறானுங்கன்னு அந்த அளவுக்கு ஒன்றிய அரசு மேல, மோடி அரசு மேல மக்கள் இருக்கக்கூடிய நம்பிக்கை. இவ்வளவும் பண்ணிருக்கோமா? மகளிர் உரிமை தொகை நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். மீண்டும் ஆட்சி அமைஞ்ச உடனே 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி. 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வசதி வழங்கப்படும். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பிணை இல்லாம, அதாவது கேரண்டி இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வழங்கப்படும். இப்படி பல்வேறு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இன்னொரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஆட்சி அமைஞ்ச உடனே முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மகளிர்கிட்டையும் ஒரு 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவோம். நீங்களே போய் கடையில உங்களுக்கு பிடிச்சமான பொருள், வீட்டுக்கு தேவையான அந்த மின் சாதன பொருட்களை நீங்களே வாங்கிக்கிட்டா, டிவி வேணா டிவி, ஃப்ரிட்ஜ் வேணா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வேணா வாஷிங் மிஷின், உங்க விருப்பம், உங்க சாய்ஸ்ன்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் நடக்கணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல கருணாஸ் அவர்களை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். அனுப்புவீங்களா? உதயநிதி வந்தாப்புல நம்ம இவ்வளவு திட்டம் பண்ணிருக்கிறோமா, 5 வருஷத்துல இவ்வளவு திட்டங்கள் பண்ணிருக்கிறோம், திருப்பி ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ண போறோங்கிறதையும் தெளிவா சொல்லிட்டோம். இதுக்கெல்லாம் நமக்கு ஒன்றிய அரசு நமக்கு கூட நிக்குதா, துணைக்கு நிக்குதா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? எதுவும் கொடுக்கறது இல்ல. கல்வி நிதி பெண்டிங். ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்ல, தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஒன்றிய அரசு நமக்கு தேவையா? தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சோடனே பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போறாங்க. ஆனா நமக்கு அந்த திட்டம் வருதா? நம்ம கேட்கிற நிதி வருதா? வரல. இவங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரம் வர்ற சட்டமன்ற தேர்தல். நம்முடைய தலைவர் தொடர்ந்து சொல்றாரு, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. இதுல நாம டெல்லி அணியை தோக்கடிச்சு ஆகணும், தமிழ்நாடு நாம ஜெயிச்சு காட்டணும். பிஜேபி நேரடியா வந்தா தமிழ்நாட்டு மக்கள் விடமாட்டாங்கன்னு அதிமுகங்கிற ஒரு அடிமை கூட்டத்தை போத்திக்கிட்டு, போர்வையை போத்திக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி வருது. இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை என்ன இருக்கு? ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கம்மா, ஜாடிக்கு ஏத்த மூடி மாட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு. முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா முரட்டு அடிமைய? இன்னைக்கு இந்தியாவிலேயே மோடியோடைய முரட்டு நம்பர் 1 அடிமை யாருன்னா திரு எடப்பாடி பழனிசாமி தான். அதனாலதான் இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய பல தலைவர்கள், சீனியர் தலைவர்கள்லாம் இன்னைக்கு தாய் கழகத்தை நோக்கி, நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமே அதிமுக கட்சியே போன சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பாஜகவுக்கு வாடகை விட்டாரு. இந்த தேர்தலில் அதிமுக பாஜகவுக்கு வித்துட்டார். அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், அவரே இன்னைக்கு நம்மளை சேர்ந்து நம்மளை பார்த்து வந்துட்டாரு. ஏன்? அதிமுகங்கிறது கட்சியே இன்னைக்கு ஒரு அடிமை கட்சியா மாறி போச்சு. எனவே நீங்க உண்மையுள்ள சுயமரியாதை உள்ள அதிமுகவினர் அவங்களே இனிமே எடப்பாடிய தேர்தல் செய்ய மாட்டாங்க. அவங்க ஒவ்வொருத்தரா தாய் கழகத்தை நோக்கி வந்துகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு தேதி 4ஆம் தேதி, தேர்தல் 23ஆம் தேதி, இன்னும் 19 நாட்கள் இருக்கு. உதயநிதி வந்தாரு, பேசினாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு, கலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு நாம கலைஞ்சு போயிடக்கூடாது. நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்த 19 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஒவ்வொரு பகுதியா போங்க, ஒவ்வொரு தெருவா போங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க, ஒவ்வொரு வாக்காளர்களையும் சந்திச்சு பேசுங்க. ஏன் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும், வந்தா என்னென்ன திட்டங்கள் வரும், என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கிறோம் இந்த 5 வருஷத்துல, மீண்டும் அதிமுக வந்துச்சுன்னா தமிழ்நாட்டை பின்னாடி எப்படி தள்ளிட்டு போயிடுவாங்க. பிஜேபி மீண்டும் தமிழ்நாடு மேல கண்ட்ரோல் எடுக்க பாக்குறாங்க. டெல்லியில இருந்து எடப்பாடி பழனிசாமி மூலமா தமிழ்நாட்டை ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சி செய்யணும்னு இன்னைக்கு பாஜக முயற்சி பண்ணுது. நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சாரத்தை மக்கள் எடுத்து கொண்டு போய் அடுத்த 19 நாள் சேர்த்தீங்கன்னா மீண்டும் இங்க சிவகங்கை தொகுதியில நிச்சயம் மிகப்பெரிய வெற்றியை நாம பெற்றாவோம். அதுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்கிறீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன்.
உரிமையோடு கேட்கிறேன், உள் அன்போடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக முத்தமிழுக்கு டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அண்ணன் கருணாஸ் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. இந்த சிவகங்கை தொகுதிக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்முடைய முதலமைச்சர் நிச்சயம் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி. ஆதரிப்பேன் உதயசூரியன்.